நீங்கள் எல்லா பாவத்திலிருந்தும் வெளியே வரும்படியாக இயேசு தமது நாமத்தை உங்கள் மீது வைக்கிறார். இரத்தத்தினால் கழுவுகிறார். தமது ஆவியினால் ஸ்திரப்படுத்தி உங்களை அவருடைய பிள்ளையாக காப்பாற்றுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். என் பிள்ளைங்க பாவம் இல்லாம இருக்கணும். பாவத்தின் சம்பளம் இருக்கக்கூடாது. பாவத்தின் வேறு இருக்கக்கூடாது. பாவத்தினால் வரும் சாபம் இருக்கக்கூடாது. பாவத்தினால் வரும் மரணம் என் பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் துடித்து போய்தான் தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்து இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம் சகல பாவங்களும் நீங்குகிறது என்று வேதம் கூறுகிறது. இன்றும் உங்களுக்கு மன்னிப்பை தர அவர் விரும்புகிறார். இன்றைய வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 10:43. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எல்லா பாவத்திலிருந்தும் வெளியே வரும்படியாக இயேசு தமது நாமத்தை உங்கள் மீது வைக்கிறார். இரத்தத்தினால் கழுவுகிறார். தமது ஆவியினால் ஸ்திரப்படுத்தி உங்களை அவருடைய பிள்ளையாக காப்பாற்றுகிறார். ஆம், ஆண்டவர் உங்களை மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிற தேவன். இன்றும் அவரை நோக்கி சொல்லுங்கள், அப்பா, என் பாவத்தை மன்னிக்க நேர் விருப்பமுள்ளவராக இருக்கிறேன், நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லுவோம். லூக்கா 23:43 ஒரு கள்ளன் இயேசுவை பார்த்து சொன்னான், நீர் பரதேசுக்கு வரும்பொழுது என்னையே நினைத்தரலும் சாமி, நான் பாவம்தான் செஞ்சிருக்கிறேன், நான் கள்ளன், கரெக்டாக தண்டிக்கப்படுகிறேன், ஆனால் நீரோ பாவம் அறியாதவர், என்னை நினைத்தரலும் என்று ஜெபம் பண்ணினார். இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ பரதேசில் என்னோடு கூட இருப்பாய், நானும் இருப்பேன், நீயும் இருப்பாய், என் கூட வச்சிருப்பேன், அதே ஸ்தானத்தை தரேன், நான் பரிசுத்தம் உள்ளவர், நீ பாவி, இருந்தாலும் ஒரே இடத்துல வைக்கிறேன், கேட்டுட்ட இல்லப்பா, உன் பாவத்தை மன்னிக்கிறேன்ப்பா. மன்னிச்சார். இவ்வளோ சந்தோஷம். அதே போல ஆண்டவர் பாவத்தை மன்னித்து சமாதானத்தை தருகிறார். லூக்கா 7:50 வாசித்து பாருங்க. ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் கழுவினாள், முடிய வச்சு கழுவினாள், தொடச்சார். விலை உயர்ந்த நடந்து என்னும் தைலத்தை ஊத்தி ஆண்டவரை கனம் பண்ணினார். எதற்காக அழுதாள்? தன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், மாறணும் என்பதற்காக தான் அவள் அழுதாள். ஆண்டவர் இயேசு அதை கண்டார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். பாவம் எல்லாம் போயிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துடுறேன், சமாதானமா போமா. எனக்கு அருமையானவர்களே, பாவம் மன்னிக்கப்படும் பொழுது சமாதானம் வருகிறது. அதோடு கூட மத்தேயு 9:6 பாவம் மன்னிக்கப்படும் பொழுது எழுந்து நடக்கும்படியான சுகத்தை ஆண்டவர் தருகிறார். திமிர்வாதக்காரனுக்கு செய்தார், உங்களுக்கும் செய்வார், இப்பொழுதே செய்வார். பொல்லாத நோயில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். பாவத்தினால் வந்திருக்கிறதா? இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்கும் பொழுது உங்களுக்கு விடுதலையும் ஆண்டவர் தருவார். உங்களை விடுதலையாக்குவார், சுகமாக்குவார். உடனே அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு போனான். பாவமும் மன்னிக்கப்பட்டது, நோயும் மறைஞ்சிருச்சு. பாவத்தினால் வந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த அவனை பாவத்தையும் மன்னித்து நோயையும் குணமாக்கினார். இன்று அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார். கடைசியாக தேசத்திற்கு க்ஷேமத்தை கொண்டு வருகிறார். 2 நாளாகமம் 7:14 உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்பொழுதும் அந்த கிருபையை ஆண்டவர் தருவாராக. தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பாராக, பரிசுத்தமான ஆளுகை கொடுப்பாராக, எல்லா ஜனங்களையும் நேசிக்கும் ஆவியை ஆளுகிறவர்களுக்கு கொடுப்பாராக, ஒவ்வொரு மாநிலத்திலும் கொடுப்பாராக. இப்பொழுது அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? இயேசப்பா, தயவு செய்து மது பிள்ளைகளை நினைத்தருளி ஆசீர்வதி, நினைத்தருளி ஆசீர்வதி, நினைத்தருளி ஆசீர்வதி. அப்பா, மது பலன் அவர்களை நிரப்பட்ட சுவாமி,
நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஒன்றிலும் குறைவில்லாமல் காப்பாற்றும், பரிசுத்தமாய் காப்பாற்றும். இருதயம் அது இருதயத்தோடு இணைந்திருக்கட்டும். சகல நன்மையும் அனுபவிக்க அருள் புரியும். குறைவில்லாமல் காப்பாற்றும். இயேசுவின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிக்கட்டும், நோயெல்லாம் மறையட்டும், சாபமெல்லாம் மறையட்டும். அவர்களுக்கு உரிய சுதந்திரம், இயேசுவின் பிள்ளையாக இருக்கும் சுதந்திரம் அவள் மீது இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். உமது வெளிச்சத்திலே நடக்கட்டும், குறைவில்லாமல் காப்பாற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். We have a wonderful plan called the Young Partners Plan for your children to be blessed. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே இளம் பங்காளர் திட்டம் என்ற அருமையான திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். Every day we pray for the young partners in the prayer tower. இளம் பங்காளர்களுக்காக தினந்தோறும் ஜெபகோபுரத்தில் நாங்கள் தவறாமல் ஜெபிக்கிறோம். And they can be a blessing to millions of people. லட்ச ஜனங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியுமே. Your offering will go to meet the expenses that we have to bring blessings on the lakhs of people who call the prayer tower. ஜெபகோபுரத்தோடு தொடர்பு கொள்ளும் பல லட்ச ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக உங்கள் காணிக்கை பெரிதும் பயன்படும். Lakhs of people will be blessed who come to the prayer tower. ஜெபகோபுரத்துக்கு நேரில் வரும் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். Lakhs of people through the social media. சமூக ஊடக வலைதளங்கள் மூலம் பல லட்சம் மக்கள் பயனடைகிறார்கள். Lakhs of people who come to our public meetings. எங்கள் பொதுக்கூட்டங்களுக்கு வரும் பல லட்சம் மக்கள் பயனடைகிறார்கள். Lakhs of people who read our magazine. எங்கள் பத்திரிகைகளை படிக்கும் பல லட்சம் மக்கள் பயன்பெறுகிறார்கள். Lakhs of people whom we lay hands in the prayer partners meeting. ஜெப பங்காளர் கூடுகையில் நாங்கள் கைகளை வைத்து ஜெபிக்கும் பல லட்சம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். We do these services free for the people. வருகிற ஜனங்களுக்காக இந்த ஊழிய சேவைகளை இலவசமாய் நிறைவேற்றுகிறோம். Jesus calls, meets the expenses. இயேசு அழைக்கிறார், இதன் செலவினங்களை ஏற்றுக்கொள்கிறது. So you can support Jesus calls. ஆகவே நீங்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்துக்கு உதவி செய்யலாம். To be a blessing to millions of people. லட்ச ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க Enroll your child as a young partner. உங்கள் பிள்ளையை இளம் பங்காளராய் இணைத்துக் கொள்ளுங்கள். Let your child get all the blessings as he or she grows up. உங்கள் மகனோ மகளோ வளரும் பொழுது சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வார்களாக. And support every month in the name of your daughter. உங்கள் மகள் பேரில் ஒவ்வொரு மாதமும் உதவி செய்யுங்கள். Or son. அல்லது மகன் பேரிலும் உதவலாம். God's blessings for that month will be upon your child. அம்மாதத்துக்கான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளையின் மேல் தங்கி இருக்குமே. God bless you. எங்கள் அருமை சகோதரி நளினி சம்பத்குமாரி, உங்கள் அருமை தாயார் மிஸ்ஸஸ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இன்று ஆனிவர்சரி. அவர்களை மிகுந்த நன்றியோடு நினைவு கூறுகிறோம். 2 சாமுவேல் 7:29 படி ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வாதத்தினால் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. அப்பா, எங்கள் அருமை சகோதரி நளினி சம்பத் அவர்களுக்கு சுகத்தை தாரும். அப்பா, எல்லா பலவீனத்தையும் நீக்கும் ஆவிக்குரிய பலனை தாரும். கடனெல்லாம் மறையும்படி ஆசீர்வதியும், செழிக்க செய்யும், அற்புதம் நடக்கட்டும். கூட இருந்து தகப்பனாக வழி நடத்தும். மேத்யூ ஜோசப்புக்கு எதிர்காலத்திலே செழிப்பை தாரும். மாஸ்டர்ஸ் போய் படிக்க, விசா எல்லாம் கிடைக்க அருள் புரியும், செழிக்க செய்யும், நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.